கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை உண்டு பண்ணின கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் என்றால், நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தோடு என்று சொல்லும்போது, நம்முடைய இருதயத்தில் வேறு எந்த காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் முதலாவது கர்த்தரை நேசித்து நம்முடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறதாக காணப்பட வேண்டும். முழு ஆத்மாவோடும் என்று சொல்லும்போது, நம்முடைய ஆத்மா எந்த விதத்திலும் கரைபடாதபடிக்கு, உலகத்தின் கிரியைகள் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு, நாம் அதற்கேற்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய ஆத்துமா கர்த்தரையே நேசிக்கின்றதாய், கர்த்தர் ஒருவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து நாம் அவரையே நம்பி வாழ வேண்டும். முழு பலத்தோடு என்று சொல்லும்போது, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலம் கர்த்தரை சார்ந்ததாகவே காணப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பாதி உலக மனிதர்களையும் மீதி கர்த்தரையும் சார்ந்ததாய் இராமல், நம்முடைய முழு பலத்தோடு கர்த்தரை மட்டும் நம்புவோமானால், கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் மனிதர்களை கொண்டும் நம் வாழ்வில் கிரியை செய்வார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரிலே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு நம்மிடத்தில் காணப்படுகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 6:5 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தரை நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிப்போம். நம்மை நேசிப்பது போல நாம் பிறரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். ஏழை பணக்காரன் என்று எந்த பட்சபாதமும் இல்லாமல் அனைவரையும் நேசித்து கர்த்தருடைய அன்பை பிரதிபலித்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மை நேசித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.